வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தையே பேரளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் தான் இந்த ஒரு கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி இருந்தவர்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் கடும் கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் விடுவித்த நம்மளுடைய அரசியல் கட்சி தலைவர்களும் திரை பிரபலங்களும் இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஒரு இடத்தில் கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் காசுவது என்பது தெரியாதா? அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய காவல்துறை, ஆட்சியர், அந்த மாவட்டம் ரீதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என யாருக்குமே தெரியாமல் நடந்ததா, இல்லை நடந்தது போல் நடிக்கிறார்களா, அப்படி இப்படி என்று பலவிதமான கருத்துக்களை பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் கேட்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் தற்பொழுது தமிழகத்தில் இதே போன்று கடந்த ஆண்டு ஓராண்டு கூட இன்னும் நிறைவடையவில்லை, இதே போன்று சம்பவம் நடந்து அரங்கேறியது. அதே போன்று திருப்பியும் 60க்கும் மேற்பட்டோர்கள் உயிரிழந்த நிலைமையில் இது பேரதிர்ச்சியை உள்ளாக்கி இருக்கிறது என்று நாம் கூறலாம். மேலும் இந்த ஒரு சமயத்தில் குறிப்பாக இதை பற்றி நேற்றைய தினம் நம்மளுடைய சட்டப்பேரவையில் பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா பேசப்பட்டிருக்கு. அதாவது அந்த மதுவிலக்கு பார்த்திங்கன்னா கொண்டு வரணும் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விதமான கோரிக்கைகள் பார்த்திங்கன்னா எழுந்திருப்பதன் காரணமாக அதை பற்றி ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்தாங்க, தாக்கல் செஞ்சாங்க. அதாவது என்னென்னா மதுவிலக்கு அமல் திருத்தம் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படுகிறதுன்னு நேற்று சொன்னாங்க. ஏன்னா கள்ளக்குறிச்சி விஷசாராயம் குடித்து இதுவரை 64 பேர் பலியான நிலைமையில் இது இதற்கு தீர்வு காணும் அப்படின்றதுக்காக உயிரை ஆபத்தை விளைவிக்கும் போதைப் பொருட்களை விற்பனை செய்து ஈட்டுபவர்களை கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று அந்த ஒரு சட்டத்தை பார்த்திங்கன்னா அமல்படுத்தணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா உறுதிப்பட நம்மளுடைய முக்கிய புள்ளி சொல்லியிருந்தார். யாருன்னு பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூரண மதுவிலக்கு வாய்ப்பில்லை அப்படின்றத நம்மளால் அமைச்சர் ஒருவர் சொல்கிறார். யாருன்னா நம்மளுடைய ஆய்வு தீர்வு அமைச்சராக இருக்கக்கூடிய மதுவிலக்கு ஆய்வு தீர்வு அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே நம்மளுடைய அரசின் விருப்பம். ஆனால் அது பார்த்திங்கன்னா மதுக்கடைகளை மூடுவது நடைமுறை பார்த்திங்கன்னா சிக்கல்கள் இருக்கிறது. அதனால் படிப்படியாக குறைக்க பார்த்திங்கன்னா அரசு நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய முத்துசாமி அவர்கள். மேலும் நம்மளுடைய இன்னொரு முக்கிய புள்ளி பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் அவர் வேறு மாதிரி டீல் பண்ணிட்டு போயிட்டார். என்ன சொல்லியிருக்காருன்னா, உழைப்பவர்கள் அசதிக்கு போக்க அவர்களுக்கு மது தேவைப்படுகிறது என்று நம்மளுடைய துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருந்தார். அதில் பார்த்திங்கன்னா அரசாங்கம் விற்கும் சரக்குகளை கிக்கு இல்லாததுனால சிலர் கலாச்சாரம் குடிக்கிறார்கள். அரசாங்கம் விற்கும் சரக்குக்கு சாஃப்ட் ட்ரிங்க் ஆகி விட்டது. அதனால் எல்லாரும் பார்த்திங்கன்னா அதில் கலாச்சாரம் குடித்து எல்லாருமே வீட்டில் பூச்சி விளக்கில் பார்த்திங்கன்னா போய் விழுவதை போல் எல்லாரும் பார்த்திங்கன்னா சிலர் செத்து விழுகிறார்கள் அப்படி இப்படின்னு அவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விமர்சனங்களாக சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையில் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஆட்சியில் தற்பொழுது பெரும் பூதாங்கரம் நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.